துவாக்குடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு கலைக்கல்லூரி மாணவியிடம் தொடர்ந்து ராகிங் ஈடுபட்ட அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் மாணவி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. புகார் அளித்த மாணவி அவருடன் வந்த மாணவன் மீது கிருபாகரன் தாக்குதல் நடத்திய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரம். வணக்கம் ஜெஸ்டி. திருச்சி மாவட்டம் துவாக்குடி பகுதியில் அரசு கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரி 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் துவாக்குடி அரசு கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு வரலாற்று பிரிவில் பயிலும் மாணவன் கிருபாகரன் என்ற மாணவன் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக 1ஆம் ஆண்டு மாணவியை ரேக்கிங் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த மாணவி சம்பந்தப்பட்ட துறை ஆசிரியரிடமும் தகவல் தெரிவித்துள்ளார். அது தொடர்ந்து துவாக்குடி காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். ஆனால் ஒரு வாரமாகியும் புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் காவல்துறையினர் எடுக்காமல் இருந்து வந்துள்ளனர். காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்ட விஷயம் 2ஆம் ஆண்டு மாணவன் கிருபாகரனுக்கு தெரிய வரவே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவரது தோழர்களை அழைத்துக் கொண்டு அறிவாளுடன் கல்லூரிக்கு வந்த 1ஆம் ஆண்டு மாணவி மற்றும் அவரது சகோதரரை தகாத வார்த்தையில் திட்டியும் செருப்பால் அடித்தும் பின்னர் அறிவாளின் பின்பகுதியை வைத்து மாணவி மற்றும் அவரது சகோதரர் தலையில் தாக்கியுள்ளனர். அப்போது சக மாணவர்கள் தடுக்க முயன்ற போது அவர்களிடம் அறிவாளை காட்டி மிரட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அந்த 1ஆம் ஆண்டு மாணவி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக புகார் கொடுத்து ஒரு வாரமாகியும் துவாக்குடி போலீசார் துரிதமாக செயல்பட்டு சம்பந்தப்பட்ட மாணவனை அழைத்து விசாரணை செய்து அந்த மாணவனை கண்டித்திருந்தால் இந்த மாணவி தாக்கிய சம்பவம் நடந்திருக்காது. இது கல்வியாளர் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் பெரும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. துவாக்குடி அரசு கலைக்கல்லூரியில் சுற்றுச்சூழல் இல்லாமல் இருப்பதால் கடந்த 6 மாதத்துக்கு முன்பே சில சமூக விரோத செயலில் ஈடுபடும் இளைஞர்கள் இரவில் கல்லூரியின் மைதானத்தில் சமூக விரோத செயலில் ஈடுபட்டுள்ளனர். காலையில் கல்லூரிக்கு வந்த மாணவர்கள் இதனை தட்டி கேட்டபோது அவர்களை தாக்கிய சம்பவம் இந்த கல்லூரி நடைபெற்றது. ராக்கிங் செய்யக்கூடாது என கல்லூரி முதல்வர் எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் 2ஆம் ஆண்டு மாணவன் மது போதையில் அறிவாளை வைத்து மாணவியை தாக்கினாரா அல்லது வேறு ஏதும் காரணத்தினால் தாக்கினாரா என்பது குறித்தும் போலீசார் விரைந்து செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தற்போது இந்த வீடியோ மாணவியை செருப்பால் அடித்து பின்பகுதியை வைத்து தாக்கிய வீடியோ தற்போது வைரலாகி ஜெஸ்டி.